சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. மனிதனால் கூடாததுதான் தேவனாலே கூடாததல்ல, மனிதனால் கூடாததுதான் தேவனாலே கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும், எந்த பாரம் எல்லாம் மாறும், அதிசயங்கள் காண செய்பவர். தேவனாலே எல்லாம் கூடும், எந்த பாரம் எல்லாம் மாறும், அதிசயங்கள் காண செய்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. பகலிலே மேக ஸ்தம்பமே, இரவிலே அக்கினி ஸ்தம்பமே. பகலிலே மேக ஸ்தம்பமே, இரவிலே அக்கினி ஸ்தம்பமே. இரவும் பகலும் வழி நடத்த முன் சென்ற என் தெய்வம், தடைகள் நீக்கி முன்னே செல்கிறேன். இரவும் பகலும் வழி நடத்த முன் சென்ற என் தெய்வம், தடைகள் நீக்கி முன்னே செல்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று நம்பிட வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று நம்பிட வேண்டும். தம்மை தேடும் அனைவருக்கும் பலன் தருவார் என்று நம்பும் ஒருவரையும் கைவிடுவதில்லை. தம்மை தேடும் அனைவருக்கும் பலன் தருவார் என்று நம்பும் ஒருவரையும் கைவிடுவதில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். நன்றி, ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறவர். எஸ், நமக்காக செய்கிறவர், நம் குடும்பத்துக்காக செய்கிறவர். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அல்ல! நம்மளை கண்ணின் மணி போல காத்தார். பலவீனத்தில் பலனாயிருந்தார், அரணாயிருந்தார். நிலை குலைந்து தடுமாறி என்ன ஆக போதுன்னு நினைத்த நமக்கு வந்த போராட்டத்தில் மழை போல வந்ததை பனி போல விலக்கி ஒன்றும் நடக்காதது போல நம்மளை கரை சேர்த்து நடத்துகிறாரே, எவ்வளோ ஒரு அருமையான தேவன் அல்ல! நீதிமொழிகள் 18:10 அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம்,
நீதிமான் அதற்குள் ஓடி வந்து சுகமாக இருப்பான். இந்த பூமியில் எல்லா நாமத்திலும் பெரிய நாமம் ஒன்றுனா இயேசு என்ற நாமம். பிலிப்பியர் 2:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அவருடைய நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய எல்லா முழங்காலும் முடங்குமா, நாவுகளை அறிக்கையிடுமா. அந்த இயேசு என்ற நாமத்தை கேட்டால் அசுத்த ஆவிகள் ஓடுகிறது, மந்திர வல்லமைகள் அழிகிறது, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது. அந்த நாமம் பலத்த துருவமா. நீதிமானாக இருக்கிறவன் அந்த நாமத்துக்குள்ள அவன்தான் ஓடணும். இந்த இயேசு வேணும், இந்த தேவ பிரசன்னம் வேணும், இந்த அபிஷேகம் வேணும், இந்த வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேணும். நீதிமான் அதற்குள் ஓடுனாத்தான் அந்த நாமத்துக்குள்ள சுகமாயிருப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இல்லை அவர் என்ன தேடி வரட்டும், நான் போக மாட்டேன் அப்படிலாம் இருந்தால் ஒரு நன்மையும் நடக்காது. எபிரேயரில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 6:18 அவருடைய நாமத்துக்குள் அடைக்கலமாய் ஓடி வந்தவர்களுக்கு அவர் பரிவாரம் செய்கிறாரா, பாதுகாக்கிறா. அந்த நாமத்துக்குள்ளே நம்ம தான் ஓடணும். இயேசு என்ற நாமத்தை சொல்லணும், துதிக்கணும். அதுக்கு தானங்க இந்த பூமியில் ஆண்டவர் இறங்கி வந்து நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து எவ்வளவோ விலையேற பெற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்ம அதை விரும்பணும். அப்போ என்ன செய்யணும்? சாலமோன் ஞானி சொல்லுகிறா, ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளுங்க. உங்கள் பின்னாடி ஓடி வர்ற மாதிரி உலகத்தின் பின்னல்ல, நாகரீகத்தின் பின்னல்ல, பிசாசின் பின்னாடி இல்லை, மனிதர்களுக்கு பின்னாடி இல்லை, இந்த நாமத்துக்குள் அடைக்கலமாக ஓடி வர உன்னத பாட்டு 1:4 சொல்றாரு, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னாக ஓடி வருவோம் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இழுத்து கொள்ளவும் அந்த நாமத்துக்குள் அடைக்கலமாய் வரவும் உங்களை அன்போடு அழைக்கிறார். ஏன் நீங்கள் கூப்பிடக்கூடாது, தேடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது? இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்புவார். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எரேமியா 31:12 அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைக்காக என்னிடத்தில் ஓடி வருவார். என்னுடைய கோதுமைக்காக, என்னுடைய ரசத்துக்காக, நான் அளிக்கும் கொடுக்கும் பலனுக்காக என்னிடத்தில் ஓடி வருவாங்களாம். இன்றைக்கி உலகம் பூரா பாருங்களேன், வருமானம் இல்லை, தொழில் இல்லை, பணம் இல்லை, ஒரே போராட்டம், வரவை காட்டில செலவு அதிகம், எல்லாமே கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. எப்படி ஜீவிக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், பண தேவைக்கு என்ன செய்ய போகிறோம்? நான் அளிக்கும் நன்மைகளுக்காக என்னிடத்தில் ஓடி வருவாங்களாம். இதைத்தான் எரேமியா 31:12 சொல்கிறார். என்ன நன்மை? வேலை இல்லையா? வேலை தர முடியும். ஒரு நடந்த சம்பவத்தை ஒரு சகோதரன் சொன்னார். நல்ல கர்த்தருக்கு பயந்து நடந்தவர், வேலையை இழந்துட்டார், தொழில் தொடங்கணும்னு ஆசை, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாராம். யாரை பார்க்கறது, என்ன செய்கிறது? அந்த நாமத்துக்குள்ளே தான் அடைக்கலமாக சாஷ்டாங்கமாக விழுந்து உபவாசித்து ஜெபம் பண்ணார். திடீரென்று ஒரு கிறிஸ்தவர் அல்லாத அவரோடு படித்த ஒரு நண்பன் ஓடி வந்து, உனக்கு இப்போ என்ன செய்கிற, என்ன வேலை செய்கிறேன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, வேலையை இழந்துட்டேன். அப்படியா? என்ன செய்ய போகிற? ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். எவ்வளோ வேணும்? இத்தனை லட்சம் வேணும். சொன்னாராம், நான் தர்றேன், நீ அதை செய்யினாராம். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே போல் அந்த பணத்தை வாங்கி ஒரு வியாபாரம் தொழிலை ஆரம்பித்தார். 3 மாதத்தில் என் நண்பனுக்கு திரும்பி கொடுத்துட்டேன். ரொம்ப ஆச்சரியம் பிரதர். அதுதான் தேவன் கொடுக்கிற நன்மை. இந்த நன்மைக்காக ஓடி வருவார்களாம். இந்த நன்மையை கொடுக்க, இதை அனுபவிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து என்ன செய்தாராம்? அவருடைய பிள்ளைகளை அழைத்தாராம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு விதமான கலக்கத்தோடு, பயத்தோடு, தடுமாறி என்னாகுமோ, என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு அடைக்கலமாக
ஓடி வந்த உங்களுக்கு அவராலே ஒரு நிறைவான பலனும் ஒரு மேன்மையும் தந்து இந்த நாளில் உங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் உடைய நாமத்துக்குள் அடைக்கலமாய் வந்தார்களோ, நீர் அளிக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும், வியாபாரங்கள், தொழில்கள், ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றிலும் அவர்களை பூர்த்தியாக மனரம்யமாக உம்மை பின்பற்ற ஆசீர்வதிக்கும்படி, நிறைவுபடுத்தும்படி, குறைவுகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு தேவ பிரசன்னம் நன்மையானவைகளை செய்து நடத்தட்டும், களிகூர பண்ணட்டும், எல்லா பயத்தையும் பலவீனத்தையும் மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய் இந்த நாளில் அவங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த நிகழ்ச்சிகளையும் இந்த ஊழியத்தையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து நடத்துவார். ஆமென்.